لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. இறுதி நூற்றாண்டின் இறுதி சமுதாயம்ங்கிற அந்த தொடர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் மறுமை நாள் சம்பந்தப்பட்ட முன்னறிவிப்புகள், அப்புறம் அது சார்ந்த சில விஷயங்களை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். இதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த யூப்ரட்டிஸ் நதி தங்க மலையை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்கிறாங்க. அதை குறித்த ஒரு விளக்கம் தான் அதை குறித்த ஒரு டீட்டெயில் தான் இந்த பயானில் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த சமீபத்தில் ஈரானுக்கும் சவுதிக்கும் மத்தியில் ஒரு டென்ஷனான சூழ்நிலை ஏற்பட்டதில்லை. காசிம் சுலைமானிங்கிற அந்த போர் தளபதி கொன்னாங்க. இப்போ அந்த நேரத்தில் எல்லாம் முஸ்லீம்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தாங்க. சவுதி சப்போர்ட் பண்ணுறதா மனசளவில் போய் சப்போர்ட்டுனா போய் பெருசாக ஒன்றும் கூட சேர்ந்து சண்டை போகிறதில்ல. அப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு இது இருந்தது. அப்பயே கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த இது ஹதீஸ் ரிலேட்டடான விஷயம், அது இந்த ஹதீஸ் தொடர்பான ஒரு விஷயம். அது கொஞ்சம் டீட்டெயிலாக இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு இஷ்யூன்ட்டு இல்லை, எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஹதீஸ் ஒரு அளவுகோலாக வச்சுக்கலாம். மறுமை நாளுடைய முன்னறிவிப்புகளில் நேரடியாகவே நிறைய விஷயங்கள் இருக்கும். சிலது பொருத்தமாக, அதாவது அது ரிலேட்டடாக நாம் புரிஞ்சுக்கணும். நேர்முரணாலாம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் கற்பனைலாம் பண்ண முடியாது. சொல்கிற விளக்கங்கள் அது பொருந்துகிற மாதிரி இருக்கும். இந்த முஹத்திஸீன்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இதுவும் கேள்விப்பட்ட விஷயந்தான். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஏற்புடையதாக இருக்குது, கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் மேலே சத்தியமிட்டு சொன்னாங்கன்னு வைங்க, அது அப்படியே நடக்கும். அப்படிங்கிறது அப்படியே நடக்கும். அதில் மாற்று பொருள் கொடுக்கக்கூடாது அந்த ஹதீஸ்க்கு. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஈசா நபியை பற்றி சொல்கிறாங்க. அல்லாஹ் மீது சத்தியமாக உங்கள் மத்தியில் மரியமின் மகன் ஈசா இறங்குவார் அப்படிம்பாங்க. அப்போது இறங்குறவர் கண்டிப்பாக மரியமுக்கு பிறந்தவராக தான் இருப்பார். மரியம் மாதிரியோ மரியமுக்கு ஒத்தோ மரியம் வம்சத்துலேயோ கிடையாது. மரியமின் மகனாகவே இறங்குவார். அதே ஈசா தான் இறங்குவார். வானவர்கள் கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ் இருக்குது. அப்போ அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு எந்த ஹதீஸ் வருதோ அந்த ஹதீஸுக்கு மாற்று பொருள் கொடுக்கக்கூடாது. நேரடியாகவே அப்படியே 100% அப்படியே நடக்கும். மற்ற ஹதீஸ்கள் பொறுத்த வரைக்கும் கூடுதல் குறைவாக நாம் தான் ஆய்வு பண்ணி புரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் அதாவது நேரடியாகவும் சிலதும் நடக்கும். அல்லாஹ் மேலே சத்தியம் சொல்லாமல் நேரடியாகவும் நடக்கும், ஒத்ததாகவும் நடக்கும். ஏன்னா மறுமை நாளுடைய முன்னறிவிப்புகள் அப்படின்னா எல்லாமே மாற்று பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது, எல்லாமே நேராக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. அதை பற்றி இந்த ஃபஸ்ட்டு பார்ட் 2 பார்ட்டில் அதை டீட்டெயிலாக பேசியிருக்கும். இறுதி நூற்றாண்டு இறுதி சமுதாயத்தில் எந்த மாதிரியான முன்னறிவிப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அதை 2 இதில் விரிவாக பேசியிருக்கோம். இப்போ இந்த ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, யூப்ரட்டிஸ் நதி தங்க இதை மலையை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது, இது பார்த்திங்கன்னா ஒரு மாற்று பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு ஹதீஸாகத்தான் அது உலமாக்கள் மத்தியில் பல வேறுபட்ட கருத்து இருக்குது. நேரடியாகவும் புரிஞ்சுக்கிற உலமா இப்படி தான் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மாற்று பொருள் கொடுக்குறதாகவும் இருக்குது. இது முத்தஷாபிஹாத்தான ஒரு விஷயம்னு வைங்க. இதில் அடிச்செல்லாம் பேச முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு வியூ இருக்குது அப்படின்னா நாம் ஒரு வியூ கொடுக்கலாம், அது ஒரு தப்புலாம் கிடையாது. இந்த ஹதீஸை வளைச்சிட்டாங்க, மார்க்கத்தை திரிச்சிட்டாங்க, சுயமாக சொல்லிட்டாங்கங்கிற அந்த இதெல்லாம் கிடையாது. தேவைப்படலைன்னா அந்த ஹதீஸ் அந்த விளக்கங்களை தூக்கி போட்டு போகலாமே தவிர அந்த ஹதீஸ் அப்படியே தான் இருக்கும். இந்த ஹதீஸை யாருமே மறுக்கலை, ஹதீஸ் யாருமே தூக்கி போடணும் அப்படிங்கிறத சொல்லலை. சரி, அப்போ முதல்ல அந்த ஹதீஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். முஸ்லீமில் 5549, புகாரியில் 7119, அப்புறம் முஸ்லீம்லேயே 5555, 5551, இத்தனை இடங்கள்ல இந்த ஹதீஸ் இருக்கும். இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்குது. யூப்ரட்டிஸ் நதியானது வற்றி
தங்கமலை ஒன்றை வெளிப்படுத்தும், அப்போது அங்கிருப்பவர்கள் அதிலிருந்து எதையும் எடுத்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது ஒரு ஹதீஸு. அதே இன்னொரு அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா, அதை பற்றி மக்கள் கேள்விப்படும் போது அதை நோக்கி செல்வார்கள். அப்போது அந்த மலை அருகில் இருப்பவர், அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கிறவர், அதிலிருந்து சிறிதளவு எடுத்து கொள்ளட்டும் என மக்களை நாம் விட்டுவிட்டால் முழுவதுமாக கொண்டு சென்று விடுவார்கள் என்று கூறுவார். அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஆள் சொல்லுவார், போனால் போதுன்னு கொஞ்சம் எடுத்துகிட்டு போட்டுன்னு விட்டுட்டா இவங்க ஃபுல்லாக எல்லாம் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி சொன்னதுக்கப்புறம் சண்டை ஸ்டார்ட் ஆயிரும். எனவே சண்டையிட்டு கொள்வார்கள். அப்போது ஒவ்வொரு 100 பேரிலிருந்தும் 99 பேர்கள் கொல்லப்படுவார்கள். அந்த சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உயிர்கள் வந்து பலியாகும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இதை வச்சு நேரடியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க கொடுக்கக்கூடிய விளக்கங்கள் என்ன? ஏன்னா இந்த ஹதீஸ் வந்து ஒரு அடையாளமாகவும் ஒரு நிகழ்வாக மட்டும் செய்தியாக சொல்லப்பட்டதில்லை. இதில் ஒரு அறிவுரை இருக்குல்ல, எடுக்க வேணாம் அப்படின்றாங்களே. இப்போ அந்த அறிவுரை நடைமுறைப்படுத்துறது உம்மத்து மேலே கடமை. அப்போது அது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இல்லை எடுக்க வேணாம்னு சொன்னால் அப்புறம் மிஸ்யூஸ் பண்ணிட்டா அப்போ அதுக்கு வந்து விளக்கங்கள் வந்து நிறைய சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அந்த தங்கத்துடைய ஸ்டேட்டஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நதி வந்து தங்கம் கீழே இருக்குது, ஆனால் நதிக்கு மேலே என்ன இருக்குது, தண்ணி இருக்குல்ல. அப்போ தண்ணிக்குள்ளே எங்கே இருக்குன்னு தெரியாதுல்ல. அப்போ அது நதி வற்றி போய் ஒரு கட்டம் வரும்போது அந்த தங்கமலை என்ன ஆயிரும், வெளிப்படும். அப்போ தண்ணி வந்து என்னவா இருக்குது, தங்கத்தை எடுக்கிறதுக்கு தடையாக இருக்குங்கிறாங்க. இதுதான் விஷயம். தண்ணி தான் தடையாக இருக்குது. இனிமேல் தான் தங்கம் உருவாகணுன்ட்டு இல்லை, மறுமை நாளில் தான் தங்கம் உருவாக போகுதுன்ட்டு இல்லை. தங்கம் இப்போவும் இருக்குது, உள்ளே தான் இருக்குது. ஆனால் தண்ணி மேலே இருக்கிறதுனால கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. தண்ணிக்குள்ளே போய் பார்த்தா இருக்கும். அப்படிதான மீனிங்கு. இப்போ தண்ணி வற்றி போச்சுன்னா தங்கம் வெளியே வந்துடும். இப்போ தண்ணி இருக்கிறதுனால தங்கம் இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. தண்ணி தான் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது நமக்கு ஒரு சோதனையாக வைக்கிறாங்க. அவங்க சொல்கிற விளக்கம் ஏன் எடுக்க வேணான்னு சொன்னாங்க அப்படின்னா, ரசூல்லா பேச்சை நம்ம கேட்குறோமா இல்லையாங்கிறது ஒரு சோதனை. தங்கத்துக்கு ஆசைப்பட்டு ரசூல்லாவுடைய பேச்சையும் மீறி ஆஹா தங்கம் அப்படின்னு போய் எடுக்கிறானா அப்படின்னு சொல்லி ஒரு சோதனையாக இது வந்து இருக்குது இந்த உம்மத்துக்கு அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் சொல்கிறாங்க. அப்படி மீறி அந்த தங்கத்துக்கு ஆசைப்பட்டு போனால் என்ன நடக்கும்? தங்கம் கிடைக்குமா? கிடைக்காது, உயிரும் போயிடும். அப்போ தங்கம் பெருசா உயிர் பெருசானா உயிர் தான் பெருசு. அப்போது நாங்கள் வந்து ரசூல்லா சொன்ன இந்த அறிவுரையை கடைப்பிடிச்சி நாங்கள் புத்திசாலித்தனமாக நடந்துக்க போகிறோம். தங்கத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம். ஏன்னா போனால் என்ன ஆயிரும், அதாவது இது வெறும் ரசூல்லா தங்கத்தை எடுக்காதீங்கன்னா அது வேறு மாதிரி இருந்திருக்கும். போனால் காலி ஆயிடுவீங்க அப்படின்னோடனே இப்போ ரசூல்லாவுக்கு மரியாதை கொடுத்த மாதிரியும் ஆச்சு, உயிருக்கு உயிரும் சேஃப்டி ஆச்சு. ஒரே கல்ல 2 மாங்காய் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இந்த ஹதீஸ் வந்து விளக்கம் வந்து கொடுக்கப்படும். உயிர் போகாதுன்னு ரசூல்லா சொல்லியிருந்தா அப்போ ரசூல்லாவுடைய பேச்சுக்கு என்ன மரியாதை இருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்கன்னு வச்சிங்களா. எல்லாம் மதரசா சந்தா கொண்டு அதில் வசூல் பண்ணிடுவாங்க. புக்கு போட்டு தங்கத்தில் இவ்வளோ % எங்களுக்கு தான் வரணும், இந்த மதரசாவுக்கு தான் கொடுக்கணும், எங்கள் அமைப்புக்கு சொந்தம் இந்த தங்கமலை அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. ரசூல்லா சொன்னது இந்த நதி இல்லைம்மா, பேரே மாற்றிடுவாங்க. இதுக்கு பேர் நைல் நதிம்மா. யூப்ரட்டிஸ் எங்கே இப்போ நஜது எங்கேயோ போச்சுல்ல, ஆப்பிரிக்கா தாண்டி எங்கேயோ போயிருச்சு, அது போயிட்டுருக்கு இன்னும் எங்கேயோ போகுது நஜது. அது மாதிரி இதுவும் போயிடும். மொதல் வேலையாக யூப்ரட்டிஸுக்கு பேரை மாற்றிடுவான். வரலாற்றில் மாற்றி விட்டானா வேலை முடிஞ்சு எது யூப்ரட்டிஸ்னே தெரியாது. இங்கே இருக்கிற கங்கையிலிருந்து காவேரியிலேருந்து எல்லா நதியும் யூப்ரட்டிஸ்ன்றான். அப்போ இதுதான் ஹதீஸு இவங்க சொல்கிற விளக்கம். இப்போ இதில் வந்து நிறைய கேள்விகள் வந்து வருது, நிறைய கேள்விகள் வந்து இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க புதையல் வந்து நமக்கு ஹலால் தான், ஹராமா? புதையல் ஹலால். தங்கம் உங்கள் நிலத்தில் வந்துச்சுன்னா அது என்னது, ஹலால். அப்போ அதுக்கு எப்படி முறையாக பயன்படுத்தணும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்துட்டாங்க. 20% அதுக்கு என்ன பண்ணணும், ஜக்காத்து கொடுக்கணும். 2.5% கிடையாது. தங்க புதையல் கிடச்சதுன்னா 20% ஜக்காத்து. அப்போ 20% ஜக்காத்துன்னு வழி காமிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளோ பெரிய தங்க புதையல் ஏன் வேணான்னு. அப்போ இதுக்கு பின்னாடி ஹிக்மத் இருக்கும்ல. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா சொல்ல மாட்டாங்கல்ல, இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு ஹிக்மத் இருக்குங்கிறோம். இப்போ அதே மாதிரி இது வந்து இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா பல மாதிரி மொழிபெயர்த்திருக்காங்க. இது தமிழில் ஒரு மாதிரி இவங்க மொழிபெயர்த்திருக்காங்க, முஸ்லீமில் வரக்கூட அதே ஹதீஸு, அதே முஸ்னத் அஹமதுல அதே வாசகம் தான் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அவங்க வேறு மாதிரி மொழிபெயர்த்திருக்காங்க உருதுல. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
இதே ஹதீஸு டீட்டெயிலாக வருது. மறுமையினால் ஏற்படாது எதுவரை என்றால், யூப்ரட்டிஸ் நதியானது தங்கமலையின் காரணத்தால் ஒரு பக்கமாக வற்றிவிடும். வற்றி அது வெளிப்படுத்துறது இல்லாமல் இந்த தங்கமலையினால என்ன ஆகும், நதி வத்தும். இந்த மலையின் காரணமாக அது வத்தி போகும் சொல்லி இப்படி ஒரு டிரான்ஸ்லேஷன் அவங்க பண்ணியிருக்காங்க. பிறகு மக்கள் அதன் காரணமாக சண்டையிட்டு கொள்வார்கள். மக்கள் இதற்காக சண்டை போட்டுக்குவாங்க. எந்த அளவுக்கு அந்த சண்டை இருக்கும் அப்படின்னா 100ல் 99 பேர் கொல்லப்படுவாங்க. அதே வாசகம். அப்போ அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, என்ன அருமை மகன் ஹதீஸ் அவங்க தான் அறிவிக்கிறாங்க, இந்த சூழலை நீ அடைந்தால் அவர்களுடன் நீ சேர வேண்டாம், இதுக்காக நடக்கிற அந்த சண்டையில் நீங்கள் கலந்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி இது சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹமதில் 8370 ஹதீஸ். இதே அஹமதில் 8540 ஹதீஸில் என்ன இருக்குன்னா 10ல் 9 பேர் கொல்லப்படுவாங்க அப்படின்ட்டு. அதான் சொல்கிறேன் இல்லைங்க, ஹதீஸ்களில் வார்த்தை விளையாட்டு விளையாடக்கூடாதுன்ட்டு. ஏன்னா ஹதீஸ் வார்த்தைகள் இப்போ ரசூலா எதை சொன்னாங்க, 10ல் 9 100ல் 99. இது ஆச்சுன்னா 1%, அதுன்னா 10%. இப்போ ரேஷியோவும் மாறுது. ஹதீஸ் எல்லாம் வந்து அவ்வளோ தூரம்லாம் தர்க்கம் பண்ண முடியாது. ஒரு 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 19 ஒரு கருத்து மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். குரான் அளவுக்கு வார்த்தைகள் வந்து பாதுகாக்கப்பட்டது ஹதீஸ் கிடையாதுங்கிறதுக்கு இது ஒரு சான்றும் கூட. இப்போ அதே ஹதீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மலையின் அருகில் இருப்பவர்கள் சொல்லுவார்கள். அப்போ சொந்த ஊர்க்காரங்க தான் பேசுவாங்க. அல்லாவின் மீது ஆணையாக இவர்களை நாம் எடுத்து சொல்ல அந்த மலையோ தீர்ந்து போய்விடும். அப்போ சண்டை போடுறது தமக்குள் சண்டை கொள்வார்கள். அதில் 900 அதாவது இப்போ 199 பேர் மரணிப்பாங்கன்னு சொல்லிட்டு முஸ்லீமில் 2895 ஹதீஸும் இருக்குது. அப்போது இதில் நிறைய யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலாலான ஒரு விஷயத்தை நமக்கு தடை செய்ய சொன்னாங்க? அப்போ மக்கள் சண்டையிட்டு கொள்வார்கள் அப்படின்னா ஏன் அந்த சண்டையில் நம்மளை வந்து ரசூலா கலந்துக்க வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சண்டை வந்து ஜிஹாது கிடையாது. அந்த சண்டை ஜிஹாது கிடையாது. அந்த சண்டையில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஷஹீதும் கிடையாது. அப்படிங்கிறதுக்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை எச்சரித்தாங்க. அப்போ அதனால் வந்து இதில் சண்டை நீங்கள் போய், ஏன்னா ஒரு பொருள் உங்களுக்கு இருக்குது, அதை தற்காப்புக்காக நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா அது என்னது, ஜிஹாத் தான். அது வந்து ஹராமான ஜிஹாது கிடையாது. ஆனால் இந்த சண்டையை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, இது ஹராமான ஜிஹாதுங்கிறாங்க. அதனால தான் இந்த சண்டையில் நீங்கள் போகாதீங்கன்னு. ஏன்னா உயிருக்கு பயந்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா, போனால் 99 பேர் சாவாங்கன்னா முதல்ல அந்த சண்டையை அட்டன் பண்ணுங்கம்பாங்க. ஏன்னா இந்த தஜ்ஜாலை எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஒரு கூட்டம் வரும்போது சொல்லுவாங்க பாருங்கள், 3ஆவது பிரிவு சொல்லுவாங்க. அதில் ஒரு பிரிவு மொத்தமாக சாவும் அப்படிம்பாங்க. அல்லாஹ் அவர்களை ஷஹாதத்தை கொண்டு கண்ணியப்படுத்துவான் அப்படிம்பாங்க. அப்போ மொத்தமாக அழியக்கூடிய கூட்டத்தில் சேரணும்பாங்க. அது அபூ ஹுரைரா கூட சொல்லுவாங்க, நான் உயிரோடு இருந்தால் இந்த கூட்டத்தில் நான் போவேன்பாங்க. எது மொத்தமாக அவுட் ஆகிற அந்த கூட்டத்தில் நான் இருப்பேன் அப்படிம்பாங்க. யார், அபூ ஹுரைரா சொல்லுவாங்க. அப்போ இது ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்து நாம் வந்து என்ன விளக்கம் கொடுக்குறோம், இது இம்ரான் ஹுசைன் இது மாதிரியான அறிஞர்கள் வந்து வேறு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த விளக்கம் நமக்கு வந்து சரியாக நம்ம நினைக்கிறோம். அதே விளக்கம் நம்ம சரின்னு நினைக்கிறதுனால அந்த விளக்கத்தை நம்ம சொல்கிறோம். இந்த என்ன சொல்கிறோம் அப்படின்னா, யூப்ரட்டிஸ் நதி வற்றாது, இதை எடுக்க போய் அது வத்தும். அது என்ன அப்படின்னா, அது தங்கம்ங்கிறது என்ன அப்படின்னா, கருப்பு தங்கம் நான் இன்றைக்கு அழைக்கப்படுற பெட்ரோல் இருக்குல்ல, கச்சா எண்ணெய், அதுதான் அந்த கருப்பு தங்கம்ங்கிற அந்த தங்க மலை. அதுதான் மலை அப்படிங்கிறது மிகப்பெரிய வால்யூமில் கீழே இருக்குன்னு அர்த்தம். மலை அளவுக்கு பெரிய பெரிய மலைகள் எப்படி எடுக்க எடுக்க வந்துட்டு இருக்குமோ அந்த அளவுக்கு கீழே கச்சா எண்ணெய் இருக்குது. கச்சா எண்ணெய் எடுக்கிறதுனால இந்த நதி வத்தி போச்சு. இப்போ இன்றைக்கி டெல்டா பிரதேசங்கள்லாம் என்ன நடந்தது, ஹைட்ரோ கார்பன் எடுத்து என்னாச்சு, காவேரி உள்ளே போயிருச்சா, ஹைட்ரோ கார்பன் எடுத்து அதான் போர் நீங்கள் அவ்வளோ டெப்த்தாக போட்டிங்கன்னா தண்ணி என்ன போயிடும், உள்ளே போயிடும். பெட்ரோல் எவ்வளோ மட்டத்தில் இருக்கும், 5000 அதெல்லாம் கிலோமீட்டர் கணக்கில் போகும். சாதாரணமாக யாருனாலையுமே அது போர்லாம் போட முடியாது. நம்ம ஊர் போர்லாம் அது போடவே முடியாது. அது பெட்ரோலுக்குன்னு வர்ற அந்த ட்ரில்லிங் மிஷின்லாம் அது வேறு மாதிரி. இப்போ இந்த சுஜித் தோண்டி எடுக்கும்போது கூட அந்த மிஷின் தானே கொண்டாந்து இறக்குனாங்க. ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற அந்த மிஷினு, ஸ்டெர்லைட்டட் மிஷின் அந்த மாதிரி தானே வந்துச்சு. அப்போ அந்த தங்கமலை வந்ததுனால வத்தாது, இதை எடுக்க போய் அது வத்தி போயிடும். எது, இந்த பெட்ரோலை எடுக்க போய் அதை வத்தி போயிடும்ங்கிறது நாம் சொல்கிற அந்த விளக்கம். அப்போ இதில் சண்டையில் ஏன் கலந்துக்கூடாது, இதெல்லாம் ஏன் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது இன்ஷால்லா அது எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பின்னணி இருக்குது. அந்த பின்னணி புரிஞ்சால் இந்த ஹதீஸுக்கு வந்து எல்லாமே மேட்ச் ஆகி வரும். இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் இந்த சொல்கிற கருத்தில் உடன்பாடு இல்லைன்னா அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு மேட்ரு இல்லை, உங்களுடைய சாய்ஸ். இது என்னுடைய விளக்கம், அவ்வளோதான். இதுதானே தவிர
இது வந்து இதை நீங்கள் நம்பி ஆகணும், இதை நம்பலைன்னா நீங்கள் வந்து மூமின் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த அடிப்படையெல்லாம் கிடையாது. இது ஒரு நம்முடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோரிக்கை தான். இதை வந்து சிந்திச்சு பாருங்கள், புரியுதா மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் அப்படிங்கிறது. அப்போ ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் தங்கமலை ஒன்று வெளிப்படும் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இப்போ இன்றைக்கி பெட்ரோல் வந்து அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கிறது சவுதி அரேபியா, இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸு. இதில் முதல்ல பெட்ரோல் வெளிப்பட்டது எங்கே வெளிப்பட்டது? கல்ஃப் கண்ட்ரீஸில். அதாவது இந்த பெட்ரோல் முதல்ல எங்கே வெளிப்பட்டது? ஈராக்கில் தான் முதல்ல வெளிப்பட்டது. அப்போது ஈராக்கில் தான் அந்த யூப்ரட்டிஸ் நதி இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த ஈராக்கில் அந்த யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் தான் மொத்தம் 13 கிணறு இருக்குது, எண்ணெய் கிணறு. அந்த எண்ணெய் கிணறுகளில் தான் முதலாக எண்ணெய் இருப்பது கண்டறியப்பட்டது. அப்போ ரசூலா சொன்ன அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மேட்ச் ஆகுதா இல்லையா? யூப்ரட்டிஸ் நதி கரையில் இந்த தங்கமலை வெளிப்பட்டுச்சு. அது உலகம் பூரா தேடினாங்க. அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் கிடச்சது. அதுக்கப்புறம் இந்த பகுதியில் எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட டெக்னாலஜி அவங்க டெவலப் ஆகிட்டாங்களா, சேட்டலைட்டு அது இதுன்னு வச்சுட்டு அவங்க எல்லா விஷயங்கள் வச்சு அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. அந்தளவுக்கு எக்யூப்மெண்ட் அவங்ககிட்ட இருக்குது. அப்போ அதை வச்சு அவங்க ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணும்போது எங்கே முதல்ல அவங்க வெளிப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வெளிப்படுது. எங்கே? யூப்ரட்டிஸ் நதிக்கரையில் தான் தங்கம், கருப்பு தங்கமான அந்த பெட்ரோல் கிடைக்கிறது ஃபஸ்ட்டு. இது 1912 வந்து ஈராக்கில் முதல்ல பெட்ரோல் சர்வை பண்ணப்படுது. அதுக்கப்புறம் எங்கே சவுதி அரேபியாவில் எப்போ கிடைச்சது பெட்ரோல்? 1938 தான் ஃபஸ்ட்டு பெட்ரோல்